வாங்க மாமே. வாங்க மாப்பிள்ள. வாங்க அக்கா. வாங்க மாமே. மாப்பிள்ள வாங்க. அண்ணி அண்ணே மாப்பிள்ள எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. வரோம் வரோம், எல்லாருக்கும் வரோம். இவன் தான் என் புள்ள மாப்பிள்ள. கட்டடம் கட்டுற இன்ஜினியரா இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். இப்போதைக்கு வாடகை வீட்டில தான் இருக்கான். இடம்லாம் வாங்கி போட்டிருக்கான். பின்னும் பிற்பாடு வீடு கட்டிக்குவான். இவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் நாங்க தான் பொறுப்பு. என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு கொடுக்க சம்மதமா? அண்ணி, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? நீங்க சொன்னா சரிதே. ஆமாமா, அண்ணி சொல்ல தட்டாத குழந்தை என்ன. பொசுக்குன்னு என் பிள்ளைக்கு வயசு கூட உங்க பொண்ணை தரமாட்டேன்ட்டீங்களே. அது வந்து என்ன அது வந்து போய்? என் பிள்ளைக்கு இருக்க திறமை தெரியுமா உங்களுக்கு? என்ன வயசு கூட? 20 வயசா கூட? 5 வயசு 6 வயசு கூடையில என்ன வந்துட போகுது? கோச்சுக்காதிய நீ. கூட வேலை பாக்குறவிய அப்படிதான் சொன்னாவ. என்ன மாமே, அவங்க பேச்செல்லாம் கேட்கலாமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம பார்த்து பண்ணணும் எல்லாம். நேற்று சொல்லி 1 மணி நேரத்துல இது அத்தனையும் போய் தனியா புள்ள வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த காலத்துல எந்த பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுது? வாயில தான் சொன்னேன், ஒரு சேலை 2 மாலை, ஒரு தட்டுக்கு பழம், வெத்தலை வாக்கு வாங்கிக்கணும். நீங்களே பாருங்க எப்படி மணி மணியா வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு. தப்பு தான், நீ மன்னிச்சுக்கோங்க. ஏண்டி உன் கொழுந்தான வஞ்சினது போதும், புள்ளைய வர சொல்லு. ஏக்கா உடுக்கா, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, விடு. சாலினி, நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா. என்ன நீ கூட்டிட்டு வா? போசால் நீ போய் கூட்டிட்டு வா. இவங்களா? ஏய் காவியா, ஒரு நிமிஷம் பாருடி. என்னப்பா, மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனாலதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான், அது கூடவா தெரியாது? காவியா நிமிந்து பாருடி. நீ ஒரு நிமிஷம் யாருன்னு பாருடி. அவன் எவ்வளவு பெரிய மன்வாதனா இருந்தா நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. நீ லூசு, ஒரு நிமிஷம் பாரு. என்ன தம்பி, பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. என்ன பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? மாப்பிள்ளை தலையை நிமிந்து பாரு. நீ பாருடி ப்ளீஸ் டி. காவியா மாப்பிளைய பாருமா. நீ லூசு, தலையை நிமிந்து பாருடி. என்னம்மா காவியா, பிடிக்கலையா மாப்பிள்ளைய? தலையை நிமிந்து பார்க்கவே மாட்ட. எனக்கு பிடிக்கல. என்னதான் உனக்கு பிடிக்கலையா மாப்பிள்ளைய? ஏய் காவியா, அது ஹரிஷ தாண்டி. நீங்களா? என்னம்மா மாப்பிள்ளைய பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, அதனால ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, எனக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏட்டி, உனக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலம் இல்ல? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு விவஸ்தை இல்ல? எவ்வளோ ஒன்னதான் கேக்குறேன். விடுங்கம்மா, பரவாயில்ல. சாரி பெரியமா. உன் சாயை தூக்கி குப்பையில போடு. இந்நேரம் அந்த புள்ள எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பான். ஏட்டி ராதி, இந்தா சேலையை எடுத்து கொடுத்து புள்ளைய கட்டிட்டு வர சொல்லு. சாரணி கூட போத்தா. சரிங்க நீ. ஏ ஆத்தா, இது என் மவளா? என் கண்ணே பற்றும் போல தேவதை மாதிரி இருக்கா. தம்பி, சேலை அருமையா இருக்குடா. தேங்க்ஸ்மா. ஏட்டி ராஜி, உன் புருஷனை பார்க்க சொல்லு, எப்படி கொண்டு வந்திருக்கான் பாரு. ஏம்மா பாப்பா, மாப்பிள்ளை பக்கத்துல வந்து நில்லுமா. ஓய் தேவதை, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சேட்டை எல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. கொஞ்ச நேரத்துல நான் வச்சிட்டே. சாரி என்ன. நான் மன்னிக்க மாட்டேனே. தம்பி, அந்த மாலை எடுத்து போடுப்பா பொண்ணுக்கு. காவியா, மாப்பிள்ளை தேடி பிடிச்சாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிக்க முடியாதுமா. தேங்க்ஸ் மாமா. ஏ அம்மா, என் கண்ணே பற்றும் போல. சரி, எல்லாம் சாப்பிட போங்க. அவங்க நண்பர்களோட சாப்பிடட்டும். அத்தான், எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்க. இல்லம்மா, நான் தருண் கிட்ட சொன்னதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே தருண் அம்மாவும் அப்பாவும் முடிவெடுத்ததுதான். திடீர்னு ஒரே நாள்ல தாம்மா எல்லாமே முடிவாச்சு. சீனியர், ஆனா நீங்க செம்ம லக்கு தெரியுமா? ஏ ராகுல், பின்ன ஒரே நாள்ல எல்லாமே முடிவாச்சுன்றீங்க. ஆசைப்பட்ட பொண்ணு, நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம எவ்வளவு அழகா உங்களுக்கு எல்லாம் கைகூடி வந்துருச்சு பாருங்க. டேய் ஜூனியர், இவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். வயசு கூடன்னு சொன்னதே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சூப்பர் அத்தா, கங்க்ராச்சுலேஷன். என் தங்கத்தை நல்லா பாத்துக்கோங்க, இனிமே உங்க பொறுப்பு அவ. வாமா, சாப்பிட்டு வந்துருவோம். எல்லாருமே சாப்பிட போலாம். ஏய் சிந்து, எதுக்கு நீ அழுகுற? எப்பா உன் மேல இவ்ளோ பாசமா? அவளை நல்லா பாத்துக்கங்க அத்தா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவ லைஃப்ல பெருசா எதுக்குமே ஆசைப்பட்டது இல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ஏன் நீ இப்படி அழுகுற? தெரியல அத்தா, அழுக வருது. ப்ளீஸ் நீ கண்ணத்தோட. அத்தா, என்ன நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவ அழுகுற பாருங்க. உன் ஃப்ரெண்டு உனக்காக தானே அழுகுறா? சிந்துமா, கஷ்டமா இருக்குடி நீ அழுகிறத பார்த்தா. சந்தோஷத்துல கூட அழுக வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போலடி. சத்தியமா இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்லைல்ல.
எனக்கு இது கனவா தெரியலடி. எனக்கே அப்படிதாண்டி இருக்கு. கனவெல்லாம் இல்லம்மா, என்னால இன்னொரு தடவை அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இவ வேற இன்னொரு தடவை நோ சொன்னானா அது தாங்குற மனசுல தைரியம் எனக்கு இல்ல. ஏங்க, நான் ஒண்ணும் வேணுக்குன்னு பண்ணல. எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. யாருமே என்கிட்ட சொல்லல நீங்க தான் மாப்பிள்ளைன்னு. நாங்க இன்னைக்கு என்ன பிளான்ல இருந்தோம் தெரியுமா? மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தோம். இருந்தோம்னா இருந்தோம்னா நானும் சிந்துவும். அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷத்துல பக்குன்னு ஆயிடுச்சுமா. ஓ, அதனாலதான் பிடிக்கலன்னு சொன்னியோ? ஆமா, எனக்கு தனியா கூப்பிட்டு பேச அளவுக்குலாம் விருப்பம் இல்ல. அப்புறம் விருப்பம் இல்ல மீன்ஸ் அந்த பையன் மாப்பிள்ளை பையனோட பேச விருப்பம் இல்ல. சோ தட் நான் அப்படி சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? சாரிங்க, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. சரி வீடு, இனிமே பேசி என்ன ஆக போகுது? சிந்து, நீயும் ராகுலும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. அத்தான், எங்களை அப்படியே நைஸா கழட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் பேசலாம் தானே? இது டைரக்டா வேற சொல்லணுமாமா? என்ன ஜூனியர் இப்படி இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. காவியா, நீ பேசிட்டு நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகேடி. இவ அதுக்கு மேல இவருக்காக கல்யாணத்தையே நிறுத்திருந்தா இவரே கிடைச்சிட்டாரா? இனிமே சொல்லவா வேணும்? அத்தா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பிளவுஸ்லாம் எப்படி ஒரே நாள்ல ஸ்டிச் பண்ணீங்க? இல்லம்மா, இது ரெடிமேட் பிளவுஸ் தான். ரெடிமேட் பிளவுஸ் இவ்ளோ கரெக்டா இருக்கா? இல்ல, நான் தான் ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அளவு குறிச்சு கொடுத்தேன், அவங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ அளவு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாம்மா அளவு. ஓ, உங்களை பார்த்தே நீங்க அளவு எடுத்துட்டீங்களோ? நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அப்படிதான். சூப்பர் அத்தா, கலக்குறீங்களே. சரி, இதுக்கு மேல இங்க என்னன்னா என்ன அடிச்சு துரத்துவீங்க. அண்ணி, என் கண்ணே பற்றும் போல சுத்தி போடணும் நீ. ஜோடி போட்டா அவ்வளவு நல்லா இருக்கு 2 பேருக்கும். என் தம்பி பொண்டாட்டிக்கு என் மேல எது கோவமா? பெரிய நீ எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல. இல்லட்டி, உனக்கு சொல்லாம வெத்தலாக்கு மாத்திவிட்டோமே அதனால. நான் அதெல்லாம் நினைக்கல. நீ உங்க தம்பி என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க இந்த மாதிரி செஞ்சதான் நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியாத்தா? என்னடி பேச மாட்டியா? என்ன பேசணும்? இனிமே டீன் கூப்பிடலாம்ல, இல்ல இதுக்கப்புறமா கூப்பிடக்கூடாதா? கூப்பிடக்கூடாது. ஏன்? யார் கேப்பா என்ன? என் பொண்டாட்டியா நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நிச்சயம் பண்ணதுக்கு இவ்ளோ பேச்சா? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கையில பிடிக்க முடியாது போலயே. பேசுவடி, பேசுவ, நல்லா பேசுவ. உங்க அப்பா ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். மாமே, வெளியே போவா, வாங்க மாமே. போலாம் மாப்ள. மாமே, கேட்கணும்னு இருந்தேன், தருண் எங்க? ஆளையே காணா. அவனுக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் கூட இல்ல, அதனால வரக்கூடாது. ஓ ஆமால, ஒரு நிச்சயம் பண்ணிட்டு இன்னொரு நிச்சயத்துக்கு வரக்கூடாது. சிந்துக்கு தெரியுமா நீங்க தான் மாப்பிள்ளன்னு? ராகுல், அவங்க 2 பேத்தையும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஆமா சிந்து, என் கண்ணே பற்றும் போல மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. சீனியர் ரொம்ப லக்கி. காவியாக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம் நான் கனவுல கூட நினைக்கல. ஏன் நீ? இல்லம்மா, 25 வயசுக்கு மேலதான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்தேன். ஓஹோ, ஆனா இதுவே கரெக்டான ஏஜ் தான். நீலாம் அப்படி ஒன்றும் லக்கி இல்லைல்ல. ஏய், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி? தலையெழுத்தேன்னு என்ன மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிற. லூசாடி நீ. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? நீ கிளம்பு, நான் அப்புறமே வரேன். போச்சு, இனிமே நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இன்னும் 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கிட்டே இருக்க போறேன். ம். ஓய் காவியா, நான் இனிமே உன்னை காவியா வெள்ளையா பச்சையெல்லாம் கூப்பிட்டு போறது இல்ல. ஏங்க? அம்மா. உட்கார் சிந்து. இல்லம்மா, நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டோம்மா. தம்பி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேமா. அம்மா, இன்விடேஷன் வைக்கிறதுக்கு அப்பா அம்மா வருவாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்துடணும் மேரேஜுக்கு. இன்னும் 2 நாள்ல மேரேஜ். ஆமாமா, கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். ஏமா 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்ட நிச்சயத்துக்கு வந்தீங்க? ஆமா ஆண்டி. நிச்சயம் பண்ணிட்டா இன்னொரு நிச்சயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. இல்லம்மா, எங்களுக்கு நிச்சயம்லாம் எதுவுமே பண்ணல. திடீர்னு தான் கல்யாணம் முடிவு பண்ணாங்க. ஒரே வாரத்துல கல்யாணம் பண்றாங்க. முறையா வெத்தலை பாக்கலாம் எதுவும் மாத்தலையா? இல்லம்மா, எதுவுமே பண்ணல. நாங்க 2 ஃபேமிலியும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். அதனால எல்லாம் முடிவு பண்ணி டைரக்டா மேரேஜே பண்ண போறோம். நல்ல வேலை, காப்பி எதுவும் கட்டலையே. அதெல்லாம் எதுவுமே பண்ணலம்மா. முகூர்த்தத்துக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கியாச்சு. சரிதா, ரொம்ப சந்தோஷம். பார்த்து போயிருங்கம்மா. காவியா, பாய்டி. இருந்துட்டு ஈவினிங் போலாம்லடி. மேரேஜுக்கு இன்னும் 3 days தானே இருக்கு. ஆமா சீனியர். அப்போ மெஹந்தி இன்னைக்கு போட்டாதானே சரியா இருக்கும். நாளைக்கு மார்னிங் வரேன்னு சொல்லிருக்காங்க தான். ஏங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சீனியர் கலக்குறீங்களே. இல்ல ஜூனியர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க, அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. தருணுக்கு நான் அவங்கள தான் ரெஃபர் பண்ணிருக்கேன். சிந்து அவளே செம்மையா மேக்கப் பண்ணுவா. அப்படியாமா? ஏதோ பண்ணிப்பேன் தான். காவியா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சுத்தி போட்டுக்கோ, சரியா?
முடிஞ்சா அத்தான் போறதுக்குள்ள 2 பேருமா நின்று திருஷ்டி சுத்திக்கோங்க. ஆமா சீனியர், அவ்வளவு அழகா இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ் ராகுல். சரிடி, நான் கிளம்புறேன். பாய். ஓகே. ஓகேடி, பார்த்து கவனமா போ. அத்தா, பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஓகேமா காவியா. அண்ணி, சாப்பாடுலாம் பாத்திரத்துல மாத்திட்டு கொடுத்து விட்டுடலாமா ஹோட்டலுக்கு அவங்களோட பாத்திரத்தெல்லாம்? ஆமாம்மா, வா போய் செஞ்சுருவோம் அதை. பெரியண்ணி, நீங்களும் வரீங்களா? ஏட்டி, நான் செத்த போய் படுக்கிறேன்டி. ஏக்கா நீ போய் படுப்போ. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, ஆளாளுக்கும் அதையும் இதையும் பேசி நான் மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. இனிமே நான் உன்னை பாப்பான்னு தான் கூப்பிட போறேன். ஐயோ, ஏன் திடீர்னு? நான் தான் ரொம்ப வயசானவன்னு உங்க வீட்டுல முத்திர குத்திட்டாங்களே, அதனாலதான். நான் அப்படிலாம் நினைக்கல. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 5 years 7 months அவ்வளவுதான் ஏஜ் டிஃபரெண்ட். அத உங்க அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அதுக்காக நீங்க என்ன பாப்பான்னு கூப்பிட போறீங்களா? இல்ல, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே குட்டி பாப்பா மாதிரி தான் நீ இருந்தியா, சோ அப்பவே முடிவு பண்ணதுதான். பட் அப்பவே உன்னை பாப்பா பாப்பா நான் கூப்பிட்டுட்டேன்னா உன் மனசுல நான் ஏதோ ரொம்ப வயசானவன்ற மாதிரி ஆகிரும்ல, அதனாலதான் இப்ப சொல்றேன். நான் எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடு. ம்? அப்படிதான் கூப்பிடணும், இல்ல கட்டாயம் நான் படுத்தல. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோந்தோ அப்படி கூப்பிடு. மாமாவே ஓகே தான். சரிடி, ஃபோன் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டில்மேன் தான். தருணா கிட்ட நீங்க வாங்கல? சத்தியமா இல்ல, உன் நம்பர் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. நீங்க பண்ற ஒவ்வொன்றுமே உங்க மேல எனக்கு மரியாதை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ம் ஆமா, ஸ்டார்டிங்லலாம் உங்களை பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி பண்றீங்களேன்னு தோணும். ஆனா இப்ப நினைக்கும் போது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். கிளம்புறீங்களா? அப்புறம் என்ன இங்கேவா இருக்க முடியும்? ஈவினிங் போலாம்ல? இல்லடி, நான் போய் தருணை பார்க்கணும், அவனால இங்க வர முடியல, ரொம்ப வருத்தப்பட்டான். நம்ம 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை என்னை விட அவன் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தான். தருணா மேல நான் ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா இவ்ளோ பண்ணிருக்கான் எனக்காக. நானும் அவனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. தேவதை மாதிரி இருக்கு சாரியில. இதையே சொல்றேன் நீங்க? நிஜமா தாண்டி சொல்றேன். நீயா இல்லாம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹேரு இல்ல வேற ஏதாவது மேக்கப் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லாவே இருந்திருக்காது. நீயாவே இருக்கிறது தான் அழகு. இப்பவே சொல்லிட்டேன்டி, மேரேஜுக்கு நீ ஹேருக்குலாம் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பண்ணக்கூடாது. நீ இப்ப எப்படி இருக்கியோ இதே மாதிரி இரு, ஓகேயா? நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ஓகே. என்னடி ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு? கிளம்புறேன்னா அப்படிதான் இருக்கும். எனக்கும் உன்னை விட்டுட்டு போறது வருத்தமா தான் இருக்கு. எனக்கு விட்டுட்டு போறீங்கன்னா வருத்தமா இல்ல. கொஞ்ச நாள் தான் எங்க அம்மா வீட்ல இருக்க முடியும். சோ அதனால அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. பின்ன என்ன? நீங்க தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சர்ப்ரைஸ கொடுத்துட்டு டக்குன்னு நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்காக கூடவே வாடி இருக்க முடியும்? ஈவினிங் போங்க. இப்பவே எனக்கு இங்க இவ்வளவு நேரம் நின்னு இப்படி பேசிட்டு இருக்கதே ஒரு மாதிரி இருக்குடி. சரி, கிளம்புங்க. நான் போயிட்டு கால் பண்றேன். ஓகே? ஓகே. மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருந்தா எப்படி எனக்கு போக முடியும்? போதுமா? ஓகேடி, பாய். பார்த்து போங்க. ஒரே நாள்ல எவ்வளவு விஷயம் நடந்துருச்சு. காலையில இருந்து வீடு கலகலன்னு இருந்துச்சு. மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு இப்ப.